இன்று சட்டசபை காரசாரமான விவாதங்களோடு சேர்த்து சிஎம் விஜய் கொஞ்சம் அப்படி டென்ஷன் ஆகிட்டாருப்பா அப்படின்னு ஒரு பக்கம். இல்லைங்க, நிறையவே டென்ஷன் ஆகிட்டாருன்னு. இல்லைங்க, அவர் டென்ஷனே ஆக மாட்டாருங்க. அவர் மிஸ்டர் கூல். அவர் என்ன நீங்கள் சொன்னாலும் சரி, என்ன விமர்சனம் பண்ணாலும் சரி, ஒருத்தர் கூட ஒரு அரசியல் விமர்சகரோடு பேசியிருக்க பேர் சொல்ல வேணாம். என்ன முதல்வர் வந்து மேலே பார்க்குறாரு, சைடில் பார்க்குறாரு, கீழே பார்க்குறாரு, யோசனை பண்ணுறாரு, எதுவுமே ஒரு ரியாக்ஷன் கொடுக்க மாட்டேன்றாரு. இது ஒரு பக்கம். ரொம்ப காலமாக வந்து வாயை திறந்து பேசுங்க சிஎம், வாயை திறந்து பேசுங்க விஜய் சார், இதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது ஏன் கத்தி பேசி ஆக்ரோஷமாக பெர்ஃபார்மன்ஸை காமிச்சு எதுகை முனையில் தன் பேச்ச உரையாடலை வந்து நிலைநிறுத்தினா தான் அவங்க அரசியல்வாதியா, அவங்க சிஎம்மா, அவங்க பிஎம்மா? ஏன் கொஞ்சமாக பேசக்கூடாதா? திரும்ப அதுதான், வாயை திறந்து பேசுங்க சிஎம்ன்றீங்க, பேசுனா ஏன் பேசுனீங்கன்றீங்க, அப்புறமா ஆதாரத்தை காட்டுங்க. இன்றைக்கு விஜய் அதை தான் சொன்னார், ஆதாரத்தை காட்டுங்க, ஆதாரத்தை காட்டுங்க, எதை எடுத்தாலும் ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னா. ஆதாரம் இருக்குது. நிதியமைச்சர் 3 ஆதாரங்களை என்கிட்ட கொடுத்துருக்காரு. அந்த ஆதாரங்கள் அப்படியே என் டேபிளில் இருக்குது. தணிக்கை செய்யப்பட்ட அந்த ஆதாரங்கள் இருக்குது. அந்த ஆதாரங்களை எந்த நேரத்தில் எப்போ நான் வெளியிடணுமோ அப்போ வெளியிடுவேன். இப்போ அதுக்கான அவசியம் இல்லை அப்படின்னு சட்டசபையை கலகலத்து போச்சு. வந்து ஒரு பக்கம் கலகலப்பாக மாறிடுச்சு. வந்து ரொம்ப டென்ஷனுடைய உச்சத்துக்கே போய் பேசினார். இதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதை காமிக்கல. இந்த சினிமாவில் காமிக்கிற மாதிரி சினிமா வேறு, இது வேறுங்க. வந்து நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து சட்டசபையில் வந்து நடிக்கிறாருன்றாங்க. ஒரு பக்கம் சும்மா உட்காந்துட்டு இருக்காருன்றாங்க, இன்னொரு பக்கம் நடிக்கிறாருன்றாங்க. ஆதாரம் என்கிட்ட இருக்குதுப்பா, என் டேபிளில் இருக்குதுப்பா, அந்த ஆதாரத்தை நான் காட்டுவோம்பா. அதே சமயத்தில் மக்கள் அன்பா பண்பா எங்களை வரவேற்று ஓட்டு போட்டு இந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செய்வோம்.